ஹாய் டியர்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெஹந்தியில் பார்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் பேசிக் எலமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அதை போய் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த வீடியோ பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து யூ ஷேப்பில் தான் இப்போ நம்ம வந்து ஒரு டிசைன் கொண்டு வர போகிறோம். இப்போ நம்ம போகிற டிசைன்ஸ் எல்லாமே ஆல்ஃபபெட்ஸ் வச்சு தான் அதிகமாக வரும். நெக்ஸ்ட்டு வந்து எல்லாத்துக்குமே வந்து ஹம்ப்பு கொடுத்து ஏன் நான் போடுறேன்னா, நம்ம நார்மலாக ஒரு டிசைன் போடுறப்பே வந்து ஹம்ப்பு கொடுத்து தான் நம்ம வந்து கையில் போடும்போது போடுவோம். அதனால தான் நான் ஹம்ப்பு கொடுத்து போடுறேன். நெக்ஸ்ட் வந்து எல்லுன்னு சொல்லலாம், 7ன்னு சொல்லலாம். எல் போட்டு அடுத்து 7 அப்படின்னு மாற்றி போடணும். இதுக்கு கீழே ஒரு லைன் போட்டு நம்ம அதை வந்து டார்க் பண்ணிடணும், இந்த மாதிரி டிசைன்ஸ்க்கு எல்லாமே. நெக்ஸ்ட் வந்து டீ போட்டு இதை டீன்னு சொல்லலாம், ஐ 2 எது வேணா எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். டீ தான். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. இது எப்படின்னா, ஒரு சர்க்கிள் விட்டு ஒரு சர்க்கிள் வந்து நம்ம வந்து டார்க் பண்ணணும். அப்புறம் அந்த எட்ஜஸ் எல்லாத்தையும் நம்ம டார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டபிள்யூ, இதுவும் அப்படிதான். டபிள்யூ போட்டு அந்த எட்ஜஸ் மட்டும் இருந்தால் மட்டும் டார்க் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து எக்ஸு, இப்போ எக்ஸ் போட்டுக்கலாம். எக்ஸ் போட்டுட்டு இப்போ அந்த ஒவ்வொரு பாக்ஸ்க்குள்ளேயும் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். டைமண்ட் ஷேப்பில் போடணும். நெக்ஸ்ட் வந்து எஸ்ஸு. இந்த எஸ்ஸை வச்சு நம்ம இப்போ வந்து ஒரு ஹார்ட் ஷேப்பில் கொண்டு வர போகிறோம். ஃபர்ஸ்ட் எஸ் போட்டுக்கோங்க, அதை அப்படியே ரிவர்ஸில் போட்டுக்கோங்க. ரிவர்ஸ் ஒரு எக்ஸ். இது அந்த எட்ஜஸ் எல்லாம் நம்ம ஃபில் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ஹார்ட் ஷேப்ல அது கிடைச்சிரும். இது ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த டிசைன் நமக்கு. இது நம்ம பிரைடல் ஒர்க்ஸ்க்கு எல்லாமே யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம போட போற டிசைன் எல்லாமே பிரைடல் ஒர்க்குக்கு யூஸ் பண்றது தான். ஒரு லைன் போட்டு நம்ம ஸ்ட்ரைட் லைன்ஸ் போட்டுக்கலாம். டாட் வைக்கிறது தான் இது. இப்போ டாட் வச்சுட்டு இப்போ 3 டாட் வச்சோம்னா அந்த 2 டாட்டுக்கு சென்டரில் நம்ம இன்னொரு டாட் வைக்கணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம போட போகிறது வந்து லீஃப் எப்படி போடணும்னு நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பேசிக் எலமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு. அந்த வீடியோவில் போயிட்டு பாருங்கள், ப்ராப்பராக எப்படி போடுறதுன்னு போட்டிருக்கேன். லீஃப் போட்டுட்டு இப்போ அது உள்ள வந்து கோடு மாதிரி இழுத்து விட்டுற வேண்டியதுதான். இது அதே மாதிரி நம்ம எட்ஜஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு 2 பாக்ஸ் போட்டுக்கோங்க. இது வந்து டபுள் லைன்ஸ் போட்டுக்கோங்க அந்த பாக்ஸுக்கு. நம்ம ஏன்னா உள்ள வந்து ஃபில் பண்ண போறதுங்கிறதுனால நம்ம டபுள் லைன் போட்டுக்கிட்டாதான் அது கரெக்டா இருக்கும். லைன்ஸ் போட்டிருக்குமோ அதுல கர்வா இழுத்து விடணும், அவ்வளவுதான். ஒரு பூ மாதிரிக்க பேலன்ஸ் இருக்க அந்த இடத்தெல்லாம் நம்ம ஃபில் பண்ணிடணும். நெக்ஸ்ட் நம்ம போட போறது வந்து ஒரு பாக்ஸ் தான். ஃபர்ஸ்ட் பெரிய பாக்ஸ், அப்புறம் குட்டி பாக்ஸ், அப்புறம் பெருசு, அடுத்து கொஞ்சம் சின்ன, அடுத்து பெருசு, அப்படி போடணும். இப்போ நம்ம அந்த பெரிய பாக்ஸ் போட்டிருக்கோம்ல அதெல்லாம் ஃபில் பண்ணணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஜடை பின்னுவோம்ல அந்த மாதிரி தான் அது. அந்த டிசைன் பார்க்க அப்படிதான் இருக்கும். 2 லைன் போட்டுக்கோங்க, இடையில கொஞ்சம் அதிகமாகவே கேப் விட்டு லைன் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு கர்வ் போடுங்க, கீழே அதே மாதிரி ஒரு கர்வ் போடுங்க. அடுத்து மேலே, அடுத்து கீழே, இப்படியே மாற்றி மாற்றி போடுங்க. இப்போ இந்த கர்வ் போட்டிருக்கோம், அதை நம்ம ஜாயின் பண்ண போறோம். இந்த கர்வோட சேர்த்து இப்போ ஜாயின் பண்ணணும் மேலே. அந்த கர்வ் மேலே நம்ம இன்னொரு கர்வ் போட போறோம், அவ்வளவுதான். ஃபுல்லாக இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ அந்த சென்டரில் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம வந்து ஃபில் பண்ணிடலாம். அதை ஃபில் பண்ணிட்டு மேலேயும் கீழே நம்ம வந்து டார்க் பண்ணிடலாம். நம்ம ஃபுல்லாக அதை டார்க் பண்ணோம்னா நமக்கு அந்த டிசைன் அழகாக வந்துடும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஸ்வஸ்திக் பார்டர் தான்.
இதுக்கு எல்லாமே டபுள் லைன்ஸா போட்டுக்கலாம். ஒரு பாக்ஸ் போட்டுட்டு உள்ள டபுள் டபுள் லைனா போட்டுக்கலாம். அந்த டபுள் லைன்ஸ் எல்லாத்தையுமே இப்போ வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இதுக்கு இப்படி டபுள் லைன்ஸ் போட்டாதான் அழகா இருக்கும். பார்க்கவே அழகா இருக்கும் இந்த பார்டர். இப்போ லெஃப்ட் சைடு ஒரு லைனு, ரைட் சைடு ஒரு லைனு, அப்புறம் அப் டவுன் ஒரு லைன், மேலேயும் கீழே ஒரு லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா, இது ஸ்வஸ்திக் பார்டர் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் இதுவும் பாக்ஸ் போட்டுக்கோங்க. அதுவும் டபுள் லைன்ஸாவே போட்டுக்கோங்க. டபுள் லைன்ஸா போட்டுட்டு இதையும் நம்ம அந்த பார்டருக்கு எப்படி ஃபில் பண்ணமோ அதே மாதிரி இதையும் டார்க் பண்ணிக்கோங்க. இந்த பார்டர் போறதுக்கு நம்ம வந்து இதுக்கப்புறம் நம்ம கோன் ப்ரெஸ் பண்ண வேண்டாம். அந்த டார்க் பண்ணிருக்கோம்ல, அதுலேருந்தே நம்ம சென்டர்ல எல்லா சைடும் சென்டர்ல நம்ம ஒரு கோடு மாதிரி இழுத்து விட்டுருவோம். இதையே இப்ப நம்ம வந்து ஃப்ளவர் மாதிரி கூட போடலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அப்புறம் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.